ஹே அன்னியாங்காரமி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி தேங்க் நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 1. அண்டு இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலில் ஃப்ரெண்ட்ஸே அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. பார்க்குற எல்லாமே லைக் போட்டுருங்க, ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணால் போய் வந்து ஃபாலோ பண்ணிக்கேன், ஓகேவா? ஸோ வழக்கம் போல தான் எந்த இன்ட்ரோவுமே வேணாம். ஸோ வார்னிங் சொல்லிக்கிறேன், ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஹெட்செட் மஸ்ட்டு. அண்டு ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போது பெட்டில் நல்லா படுத்துட்டு இருக்கீங்க. பட் உங்களால் வந்து ஒரு இன்ச்சு கூட நகரவே முடியல. உங்கள் லெக்கில் ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. லைட்டாக உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது அந்த பெட்டில். அப்போ உங்கள் மேலே லைட்டாக ஒரு பெட்ஷீட் கவர் தான் இருக்குது. அது ஃபுல்லாக ஒயிட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு சவுண்டு, நேஹா, எங்கே நேஹா பாப்பா காணோம்? என் ஹார்ட் பேபி கேர்ள், ஏய் தூங்குறியா? இதோ வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகுறாங்க. நீங்கள் அவர் பார்த்தோன்னே, வி வி ப்ளீஸ் ப்ளீஸ் வி இப்போ தான் பண்ணல, எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் மறுபடியும் பண்ணாதது, எனக்கு பயமாக இருக்குது. ஏய், நான் இப்போ என்ன கொண்டு வந்தா நீ என்ன பேசி என்னை காஜி ஏற்றிவிட்டு இருக்க? என் கையில் பார்த்தியா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு? அப்போ தான் நோட் பண்ணுறீங்க அவன் கையில் ஒரு மில்க் ஷேக் இருக்குது. இது ஆமாம், உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான், எனக்கும் பிடிக்கும். சரி ஃபர்ஸ்ட் உனக்கு போட்டு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு பேபி, என்னோட ஹாட் பேபி இல்லை, நீ எப்படி க்யூட்டாக இருக்க தெரியுமா? இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கல்ல பா. இப்போ தான் முடித்தேன், மறுபடியும் முடிக்கணும்னு தோணுது. என்ன பண்ணுறது? உனக்கு தான் பெயினாக இருக்கே, பண்ண முடியாதுல்ல. சரி ஓகே, நீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நம்ம நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை அந்த டேபிளில் வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் எழுந்து அதை எடுத்து குடிக்கிறீங்க. நான் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே குடிச்சிட்டு அந்த கிளாஸ் எடுத்து அப்படியே கீழே வைக்கிறீங்க. அப்போ அந்த மில்க் ஷேக் வந்து உங்கள் மவுத்தில் அங்கங்கே பட்டு இருக்குது. ஸோ அதை தேங்க் பார்த்துட்டு அவன் லிப்பை பைட் பண்ணுறான். அப்போ நீங்கள் வந்து பயந்துகிட்டே அவனை பார்க்குறீங்க. நேஹா, என்னடி இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். அதை வந்து அப்படியே லிக் பண்ணி எடுத்து அந்த மில்க் ஷேக்கை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் என்ன பிடிச்சி தள்ளி விட்றீங்க. ஸோ வீக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுச்சு. ஏய், நான் இப்போ என்ன பண்ணேன்? உன்னை பெட்டில் போட்டு பண்ணனா என்ன? எவ்வளோ ரொமான்டிக்காக உன்னை கிஸ் பண்ண வந்தா என்னை இப்படி கடுப்பேற்றுற? இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். டேய், கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செம்மையாக ப்ரீத் பண்ணிட்டே இருக்கான். இங்கே இருந்தால் மறுபடியும் ஹர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ டோரை வந்து லாக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் அந்த பெட்லேயே இருக்கீங்க உட்காந்துட்டு. எங்கம்மா போனேன், ப்ளீஸ்மா வந்துடு. அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேணாம், நீ கேட்டியா? உனக்காக தான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணேன். ஆனால் நான் இப்படி வந்து இவன்கிட்ட மாட்டிட்டேனே, நீ ஏன்னு விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ தான் நோட் பண்ணுறீங்க அவன் வந்து உங்களுக்கு மில்க் ஷேக் வச்சுருப்பான்ல. ஸோ அதில் வந்து அது இதில் கீயை வந்து வச்சுருப்பான், டோரோட கீயை. எல்லா கீயும் அதில் தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் ஒரு ஹூடி இருக்கும், அதை மட்டும் போட்டுக்கிறீங்க. லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட் இருக்கும், அதையும் போட்டுட்டு அப்படியே அந்த கீ எடுத்து டோர் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஸோ வந்து குளிச்சிட்டு இருக்கான். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் அவனுக்கு மெதுவாக கேட்காமலேயே லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிளேஸை. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அது சென்டரில் ஒரு வீடு ஃபுல்லாக கிளாஸால் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பட் வந்து வெளியே ரொம்ப கோரமாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய ஊழியர சவுண்ட்லாம் கேட்குது, உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெல்ல கீழே இறங்கி போயிட்டு வெளில போயிடுறீங்க. ஸோ
ஸோ வந்து வெளில அந்த வீடை பார்க்குறீங்க. அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. பட் வெளில பார்க்கும்போது ரொம்ப அகோரமாக இருக்குது. அங்கங்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. உள்ளே தான் ரொம்ப அழகாக இருக்குது. பட் வெளில ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. யாராச்சும் பார்த்தா பேய் பங்களா அப்படின்னு நினச்சிடுவாங்க. அந்த மாதிரி அந்த வீடு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. போயிட்டு ரொம்ப தூரம் ஓடி இருப்பீங்க. பட் நம்ம எங்கே போகிறோன்னே தெரியல. பட் அவனை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு மரத்துலேருந்து தடிக்கூட்டு கீழே விழுந்துருவீங்க. அம்மா அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க லெக்கை. அதில் வந்து அந்த கம்பி கிழிச்சிருக்கு. கம்பினா அந்த இது மாதிரி இருக்கும். அந்த அனிமல்ஸ்லாம் வராமல் இருக்கு போட்டிருப்பாங்க. அதில் அடிப்பட்டு தான் விழுந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலாமல் மறுபடியும் எழுந்து ஓடலான்னு ட்ரை பண்ணுறீங்க. அப்போ தான் ஒரு சவுண்ட். மறுபடியும் நீங்கள் அந்த ரூமில் கேட்ட சவுண்ட், நேஹா என் ஹார்ட் பேபி கேர்ள், ஏன்டி என்னை விட்டு போகிற? என்னடி பண்ணேன் நான் ஒன்று? என் கூட தானே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு பர்சன் வராங்க. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடி போகிறீங்க. ஸோ ஓடி போனால் நல்லாவே கொஞ்சம் தூரம் ஓடி போயிடுறீங்க. அப்போ ஒரு பர்சன் மேலே இடிச்சிடுறீங்க. அப்போ நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தயம் வந்துட்டியா? எங்கே போனேன்? உன்னை எங்கேயெல்லாம் தேடினேன். நேஹா, உனக்கு ஒன்றும் இல்லையே? இல்லை தயா. யார் உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணது? உன் சீக்ஸு, உன் லிப்ஸு எல்லாமே பிளட்டாக இருக்குது. உன் காலில் நடி எப்படி பிளட் ஆகுது? அது வந்து வர வழியில் கீழே விழுந்துட்டேன் தயா. கம்பி கிழிச்சிருச்சு. சரி, நம்ம அந்த இடத்த விட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க லிஃப்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ ஃபைனலி வந்து அந்த ரோட் இருக்குல்ல, அதையும் ரீச் பண்ணியாச்சு. ஸோ காருக்குள்ளே தான் தயங்களை உள்ளே உட்கார வச்சுட்டு அவன் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து உள்ளே உட்கார்றான். அப்போ 2 பேருக்குமே ஷாக்கு. அந்த மிரர் வழியாக பார்க்குறீங்க. தயா, நேஹா 2 பேரும் என்னை விட்டு எங்கே போகிறீங்க? வி. அப்போ தயா, டேய் வி, என்னடா பண்ண அவளை இப்படி? ஏய், சும்மா இங்கே கொண்டு வந்து ஒரு 2 days வச்சுக்கலான்னு பார்த்தா ஓவரை தான் அலட்டிக்கிறீங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். டேய் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ அப்படியே ட்ரைவிங் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து அப்போ தான் வி வந்து நோட் பண்ணுறான். உங்கள் லெக்கில் வந்து அடிபட்டிருக்கும்ல, அங்கே ஊண்டாகி இருக்குது. அப்போ வி, டே டயாங், அவளுக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, காரை ஸ்டாப் பண்ணுறா. டேய் அதான்டா ஃபார்மஸ் போயிடுறேன்டா, அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கிட்டையும் லீட் ஆகிட்டே இருக்குது. நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறான். ஸோ அப்போ தான் தயாங் வந்து அவங்ககிட்ட ஒரு கர்ச்சீஃப் இருக்கும், அதை எடுத்து வந்து கட்டி விடுவாங்க லெக்கில். அப்போ வி வந்து, நீ எல்லாம் என்ன பாய் ஃப்ரெண்டே தெரியல, அவளுக்கு கீழே அடிபட்டிருக்கு. இது மட்டும் தெரியுது வி, அவளுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரியல, இப்படி டார்ச்சர் பண்ணி வச்சுருக்க. அதெல்லாம் அப்படி தான்டா, கண்டுக்காத. வி வந்து ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக பேசுகிறான். உங்களுக்கு இதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து அவ்வளோ குரூவலான பர்சன். அவனுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும்டா, அதை அடைஞ்சே தீருவான். அப்போ நீங்கள் வியை பார்த்துட்டு, வி ஏன் இப்படி பண்ணுற? நீ வர வர டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற. ஏய், நான் எப்போவுமே அப்படி தாண்டி, நீ தான் என்னை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற. என்னால் என்னை சேஞ்ச் பண்ண முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன். நீ சேஞ்ச் பண்ணி கிளிக்கொண்ட அவசியம் இல்லை, மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் சொல்கிறான். உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். ஃபைனல் வந்து அவங்க வீட்டுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. அப்போ தேங் வந்து உங்களை வந்து தூக்கிட்டே போகிறான். தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் வந்து உங்களை வந்து போட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறான். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாரீங்க. ரொம்பவே நடக்கவே கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாரீங்க. நீ வந்து உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். இல்லை, நீ ஒன்றுமே கிழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் இப்போ டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. வீ வந்து அங்கங்கே பார்க்குறான் உங்கள் லெக்கில். அவ்வளோ வந்து லெக்கில் கூட ஹிக்கியாக இருக்குது. டேய் ஏன்டா லெக்கை கூட விட்டு வைக்க மாட்டியா? அதை நான் ஏன் விட்டு வைக்கணும்? சார் என்ன பண்ணுறீங்க ஓட்டாங் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டு அவன் வாங்கிட்டு எடுத்து ட்ரிங்க் பண்ணுறான்.
இதை எடுத்து குடிக்கும்போது தான் ஹெவனாக இருக்குது. ஆனால் இவன் எப்போ பாரு அந்த தயாங் கூடயே சுற்றுறாளே, செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மீ வந்து இங்கே குடிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து தேங்க எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பான். ஸோ நீங்கள் தேங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஹேர் ட்ரை எடுத்து உங்கள் ஹேர்லாம் ட்ரை பண்ணி விட்றான். தயாங் என்ன சொல்லு நேஹா. இல்லை விஏ அப்படி இருக்கா, உனக்கு தான் தெரியும்ல அவள் எவ்வளோ ஜெலசி டைப்புன்ட்டு. நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்கல. ஆனால் தயாங் என் கூட அப்படி இருக்கான். எனக்கு தெரியும் நேஹா, என்ன பண்ணுறது. அவன் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா அதை அடைஞ்சே தீருவான். என்னால் எதுவுமே பண்ண முடியாதுடி. அவன் அவன் அப்படித்தான். அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான். என்ன பண்ணுறது, என் தம்பியாக போயிட்டான். அப்பா கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டார். அவன் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுவார், என்னை கண்டுக்கவே மாட்டார்ரி. எனக்கு புரியுது தயாங், நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்க திரும்பி பார்க்குறீங்க. அவன் வந்து உங்கள் க்ளோஸாக இருக்கான். ஸோ தயாங்க்கு வந்து டெம்ட் ஆகுது. ஸோ அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இது உங்களுக்கு ரொம்ப வார்மாக இருக்குது தயாங் இப்படி சாஃப்டாக பண்ணுறது. அப்படியே உங்கள் பெட்டில் சாய்ச்சிட்டு அவன் வந்து நீங்கள் வந்து டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அந்த டவலை வந்து ஈஸியாக வந்து அவுத்து விட்றான். இப்போ நீங்கள் பெட்டில் நேக்கடாக இருக்கீங்க. ஸோ இந்த சைடு நல்லா குடிச்சிட்டே இருக்கான். அவனுக்கு என்னன்னாலும் வந்து போதை ஏறவே இல்லை. ஸோ இந்த சைடு நீங்கள் தயாங் கூட நல்லா வந்து பேக் கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் தயாங் வந்து உங்கள் செஸ்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு அங்கங்கே வந்து ரப் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அவன் லைட்டாக வந்து லவ் பைட்டாக கொடுக்குறான். அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் வந்து உங்கள் லோவர் அப்டன்கிட்ட போயிட்டு ஸ்லோவாக இன்சைட் பண்ணுறான். தயாங் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணு தயாங். சரி நான் ஸ்லோவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து பண்ணிகிட்டே இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறான். நீங்கள் நல்லா மோன் பண்ணுறீங்க. தயாங் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி தாண்டி நேஹா என் பேபியில் நீ பண்ணுவடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சவுண்ட் கீழே வீக்கி கேட்குது. ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை விட்டு தனியாக ஆரம்பிச்சிருவாங்க. என்னை பார்த்தா பாவமாக இல்லையா? தேவி, உன்னை பார்த்தா யாரா பாவம் படுவாங்க? நீ அப்படி இருக்கடா. இருறா, இதோ வரேன். இதோ ஐயா கம்மிங். என்ன சவுண்டு. நான் பண்ணும்போது கூட ஐயோ அம்மான்னு கத்துவா. இவன் பண்ண மட்டும் எப்படி மோன் பண்ணுறா பாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உள்ளே போகிறான். 2 பேருமே பெட்டில் பெட்ஷீட் கூட கவர் பண்ணாமல் நேக்டாக மேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு தேவி இங்கே என்னடா பண்ணுற? ஏன் பொண்டாட்டி கூட நீ மேக் அவுட் பண்ணிட்டு இருந்தா நான் பார்க்காம என்ன பண்ணுவேன்? நானும் வருவேன், நானும் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன் ட்ரெஸ் எல்லாம் வந்து கலட்டிட்டு வாரான். மிஸ்டர் கொசக்சிய பசபுகள், நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. அப்படி சொல்லாத. தேங்கா, நீ கொசக்சிய பசபுகள் தாண்டா. அப்படியே புத்தக புழு படிச்சுட்டே இருப்ப. ஆனால் பெட்டில் கூட இவ்வளோ குட்டாக இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. என் ஹார்ட் பேபியே நீ வந்து மோன் பண்ண வச்சிட்டல. எனக்கும் கற்றுக்குட்றா. நான் பண்ணும்போது கூட அம்மா தாயேன்னு கத்துறா. எனக்கு கடுப்பாக இருக்குது. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து உங்கள் லிப்ஸை வந்து ஹார்ஷாக வந்து கிஸ் பண்ணுறான். உங்களால் ப்ரீத் கூட பண்ண முடியல. ஏன்னா தாயம் கொடுக்குற இங்கே ப்ளஷர். அவன் அங்கே கிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கத்தணும்னு தோணுது. பட் உங்களால் முடியல. தாங்க வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். இங்கே வீ வந்து கிஸ் பண்ணிட்டு உங்கள் செஸ்டில் வந்து அப்படியே வந்து பைட் பண்ணுறான். வீ ஏன் இப்படி பண்ணுற? அவள் பண்ணும்போது கூட இப்படி மோன் பண்ணுற. நான் பண்ணால் என்னடி என்னையும் அவனை பிரித்து பார்க்குறியா? நாங்கள் 2 பேரும் வேறு கிடையாது. 2 பேருமே ஒன்று தான். உன் பார்வைக்கு தான் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான். லிக் கிஸ் பண்ணிட்டு அப்படியே சக் பண்ணிட்டு இருக்கான். தேங்க் வந்து அவனுக்கு எல்லாமே முடிஞ்சிருது. அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் இந்த சைடு வந்து படுக்கிறான். அவன் வந்து செம்மையாக ப்ரீத் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் வந்து தேங்கை பார்க்குறீங்க. என்னடி பண்ணுறது? அவன் வந்துட்டான்.
ஸோ வந்து அவன் ஒரு மினிட் கூட வந்து வேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அவன் வந்து உங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து மறுபடியும் இன்சைட் பண்ணுறான். நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரீத் விட்றதுக்கு இல்லை, வந்து இன்சைட் பண்ணிடுறான். ஐய் ஆமாம் 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 வலிக்குது. நான் பண்ணால் மட்டும் வலிக்குதுன்னு சொல்லு. அவன் பண்ண தயங்க நல்லா மூன் பண்ணுறடி. ஷிஃப்டியாச்சு இருப்பாங்கடி. இங்கே பாரு நீ ஸ்லோவாக பண்ணு. அவன் எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறான். ஆனால் இவ்வளோ நீ இப்படி ஹார்ஸாக எனக்கு வலிக்குது. அப்போ தான் டேய் அவள் தான் வலிக்குதுன்னு சொல்கிறாள்ல, பார்த்து ஸ்லோவாக பண்ணுறா. என்னடா பண்ணுறது மிஸ்டர் கொசக்சிய பசபுகள், எனக்கு இவளை பார்த்தாலே வைல்டாக மேக் அவுட் பண்ணணும்னு தோணுது. இப்படி இருக்காடா பாரேன், எவ்வளோ டைம் பண்ணால் கூட எனக்கு இறங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக பண்ணுறான். ஸோ இப்படியே வந்து அவன் வந்து உங்கள் சைடு தூங்கிடுறான். ஒரு 1 ஹவர் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் இந்த சைடு தயாங் பக்கமும் பக்கம் சென்டரில் வந்து அவங்க 2 பேரும் ஹேண்டை வந்து க்ளோஸாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் தான் தூங்கியிருப்பீங்க. அவங்க 2 பேருமே உங்கள் செஸ்ட்டில் வந்து அப்படியே ஹெட்டை வச்சுட்டு தூங்குறாங்க. ஸோ நீங்கள் தான் மைண்ட் வாய்ஸில் இவங்கக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனால் நான் லவ் பண்ண பையன் தயாங். ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்குது சுத்தமாக தெரியல. அம்மாவும் இல்லை. ஓ மை காட், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? என்னால் முடியல. இங்கேருந்து என்னை தப்பிச்சு கூட போக முடியாது. வெளில போய் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பயமாக வேற இருக்குது. ஓ வலிக்குது வேற. கொஞ்சம் கால் எடுவி. நீயும் கால் எடுறா, வலிக்குதுடா. சரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 கால் எடுத்துகிட்டு உங்கள் பாடியில் அவங்க 2 ஹேண்டையும் வச்சு படுத்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. ஓகேடா, நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ.